நாங்கள் இப்பொழுது இந்த அங்கிகளின் பிரதான சேதனச் சேர்வைகளான கார்போஹைட்ரேட், லிப்பிட்டு, புரதம் ஆகியவற்றுக்கான ஆய்வுகூட பரிசோதனைகளை பற்றி இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். இவற்றை நாங்கள் பின்பு பிராக்டிக்கல் முறையான பதித்தலை நாங்கள் மேற்கொள்வோம். இப்பொழுது இந்த பரிசோதனையை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். முதலாவது கார்போஹைட்ரேட் வெல்லத்துக்குரிய பரிசோதனை, தாழ்த்தும் வெல்ல பரிசோதனை. நான் ஏற்கனவே தாழ்த்தும் வெல்லம் என்றால் என்னென்று குறிப்பிட்டிருக்கிறேன். நீங்கள் ஓயல் வகுப்புகளிலும் இதை பரிசோதனை செய்திருப்பீர்கள். தாழ்த்தும் வெல்லம் என்றால் பெனடிக்ட் கரைசலுடன் சேர்த்து கொதிக்க செய்யும் பொழுது ஒரு வெல்லமானது செங்கட்டி நிற வீழ்வடிவை தருமாயின் அந்த வெல்லம் தாழ்த்தும் வெல்லம். பெனடிக்ட் கரைசலுக்கு பதிலாக ஃபீலிங்கின் கரைசல் பயன்படுத்தலாம். அது ஆய்வுக்கூடத்திலே A, B என்று 2 வகை கரைசலாக இருக்கும். அதில் சம அளவு எடுத்து நாங்கள் இவற்றை பயன்படுத்துகிறோம். ஆனால் இது பெனடிக்ட் கரைசல் எங்களுக்கு கொஞ்சம் இலகுத்தன்மையானது, கன்வீனியன்டானது. குறைந்த வெல்லம் இருந்தால் ஃபீலிங் கரைசல் விளைவை காட்ட மாட்டாது. எனவே நாங்கள் அநேகமாக இப்பொழுது எல்லோரும் பெனடிக்ட் கரைசலைத்தான் பயன்படுத்துகிறார்கள். அதாவது 2 ml தாழ்த்தும் வெல்ல கரைசலுக்கு நீங்கள் குளுக்கோஸ், மோல்டோஸ் போன்ற வெல்லங்கள் கரைசலுக்கு 2 ml அதே அளவு சம அளவு பெனடிக்ட் கரைசலை சேர்த்து கலக்குக. பின்னர் பன்சன் சுடர் அடுப்பில் மெதுவாக கொதிக்க செய்க, அல்லது நீர்த்தொட்டியில் வைத்து கொதிக்க செய்தாலும் நன்று. நீர்த்தொட்டியில் வைத்து கொதிக்க செய்யும் பொழுது நிறமாற்றங்களை நாங்கள் இலகுவாக அவதானிக்கலாம். பாருங்கள், அங்கே சுடரடுப்பில் மெதுவாக கொதிக்க செய்யும் பொழுது நிறமாற்றத்தை நாங்கள் அவதானித்தால் நீலம், பச்சை, மஞ்சள், செம்மஞ்சள், செங்கட்டி சிவப்பு நிற வீழ்வடிவு, இறுதியாக செங்கட்டி நிற வீழ்வடிவு வரும். நீலம் பெனடிக்ட் கரைசலின் நிறம், ஆரம்ப நிறம் நீலம். மெதுவாக சூடாக்க ஆரம்பிக்கும் பொழுது அது பச்சையாக மாறும். அப்புறம் பச்சை மஞ்சளாக மாறி செம்மஞ்சள் நிறமாக மாறி செங்கட்டி சிவப்பு நிற வீழ்வடிவு தோன்றும். செங்கட்டி சிவப்பு நிற வீழ்வடிவு தோன்றும். இதற்கு காரணம் பெனடிக்ட் கரைசலில் செப்பு சல்பேட் கரைசல் காணப்படும். செப்பு சல்பேட் அதனுடைய குப்ரஸ் ஆக்சைடு, குப்ரிக் அயன் குப்ரஸ் ஆக்சைடாக வீழ்வடைகிறது. குளுக்கோஸானது தாழ்த்தும் வெல்லம் என்று சொல்வதற்கு காரணம், தாழ்த்தும் வெல்லமானது பெனடிக்ட் கரைசலை தாழ்த்துகின்றது. குளுக்கோஸானது பெனடிக்ட் கரைசலை தாழ்த்துகிறது, குப்ரிக்கை குப்ரஸாக மாற்றுகிறது. ரைட். அடுத்ததாக தாழ்த்தா வெல்ல பரிசோதனை. இந்த வெல்லங்களுள் சுக்ரோஸ் ஒன்றுதான் தாழ்த்தா வெல்லம். சுக்ரோஸ் மூலக்கூறு குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் இணையும் பொழுது அதில் உள்ள கார்பன் மறைந்து போவதனால் சுக்ரோஸ் ஒரு தாழ்த்தா வெல்லமாக காணப்படுகிறது. முதலில் நாங்கள் சுக்ரோஸ் கரைசலுக்கு 1 ml ஐதான HCl விட்டு கொதிக்க வைக்கணும். சூடாக்கினாலும் போதுமானது. பொழுது சுக்ரோஸு ஃப்ரக்டோஸாகவும் குளுக்கோஸாகவும் நீர்ப்போப்படைகிறது. பின்னர் சோடியம் இருகார்பனேட் கரைசலினால் அவற்றை நடுநிலையாக்க வேண்டும். மேலதிகமான HCl நடுநிலையாக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவை செங்கட்டின்ற வீழ்வடிவை தராது. பின்னர் நாங்கள் தாழ்த்தும் வெல்ல பரிசோதனையை மேற்கொண்டால் அது செங்கட்டின்ற வீழ்வடிவை தரும். ஐதான HClக்கு பதிலாக சல்பூரிக் ஆசிட்டை நாங்கள் பயன்படுத்தலாம். செறிந்தது நாங்கள் இங்கே பயன்படுத்தக்கூடாது. அவைகள் சுக்ரோஸ் கரைசலை அவை ஒட்சியேற்றி விட்டுவிடும். பாருங்கள், சுக்ரோஸ் நீரோடு சேர்ந்து குளுக்கோஸாக ஃப்ரக்டோஸாக மாறுகிறது. ஐதான HClக்கு பதிலாக
இன்வெர்டேஸ் அல்லது சுக்ரேஸ் என்ற என்சைமையும் சேர்த்து சிறிது நேரம் வைத்திருந்த பிறகு இந்த பரிசோதனையை மேற்கொண்டால் அதுவும் எங்களுக்கு செங்கட்டின்ற உள்வடிவை தரும். அடுத்த மாப்பொருளுக்கான சோதனை. இது 10 ml 1 வீத மாப்பொருள் கரைசலுக்கு சில துளி அயோடினில் பொட்டாசியம் அயோடைடு கரைக்கப்பட்ட அயோடின் கரைசலை சேர்க்குக. அல்லது திண்மப்பொருள் பான் உருளைக்கிழங்கு போன்றவற்றுக்கு சேர்த்தால் கரு நீல நிறம் தோன்றும். இவற்றை நீங்கள் சூடாக்கினால் அயோடின் பதங்கமாகி அவை கரு நிறம் மறைந்து விடுவதையும் நீங்கள் அவதானிக்கலாம். லிப்பிட்டுக்கான சோதனை. லிப்பிட்டுக்கான சோதனை இது ரசாயன சோதனை. சாதாரண வேளையில் நாங்கள் லிப்பிட்டு எண்ணெயை நாங்கள் பேப்பரில் தடவும் பொழுது அங்கே ஒளி கசிய விடுற தன்மையை நாங்கள் அவதானிக்கிறோம். இங்கு நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் 10 ml எண்ணெய்க்கு 10 ml நீரும் சில துளி சூடான் மூண்டும் சேர்த்து குலுக்கி ஓய்வாக இருக்க விட வேண்டும். நீரின் மேற்பரப்பில் சிவப்பு நிறமுடைய ஒரு எண்ணெய் படை தோன்றுகிறது. இது லிப்பிட்டுக்கான ஆய்வுக்கூட பரிசோதனை. சில வேளைகளில் வித்துக்களில் எண்ணெய் இருக்கிறதா, தேங்காய், இலுப்பை வித்து, வேப்பம் வித்து போன்றவற்றின் சீவல்களை எடுத்து அவற்றுக்கு நாங்கள் சூடான் மூண்டு விட்டு நுக்கு காட்டியில் பார்த்தால் அங்கங்கே சிவப்பு நிற படைகள் தோன்றுவதை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு காரணம் அங்கே உள்ள எண்ணெய் சேமிப்பு படையாகும். 5வது பரிசோதனையை பாருங்கள். புரதத்திற்கான சோதனை. இந்த சோதனை 2 விதமான சோதனையாக இருக்கிறது. ஒன்று எந்த விதமான ரசாயன பொருளும் இல்லாத ஒரு சோதனை ஒன்று காணப்படுகிறது. அது நீங்கள் வாழ்க்கையில் அவதானிச்சிருக்கிறீர்கள், ஆனால் அதை யோசிப்பதில்லை. முட்டை அல்புமினை எடுத்து நாங்கள் சும்மா சூடாக்கினாலே முட்டை அல்புமினை விட்டு தண்ணி விட்டு நன்றாக கரைத்து எடுத்து நாங்கள் பரிசோதனை குழாய்க்கில் சூடாக்கும் பொழுது வெள்ளை நிறமான வீழ்வடிவாக அடைவதை மாற்றம் அடைவதை நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய யூரின்லேயும் அல்புமின் வெளியேறும் பொழுது இவ்வாறான பரிசோதனை நாங்கள் செய்து பார்க்கலாம். எந்த விதமான ரசாயன பதார்த்தம் தேவையில்லை. ஆனால் ஆய்வுக்கூடத்தில் ரசாயன பதார்த்தம் சேர்க்கப்பட வேண்டும். பாருங்கள், பயோரெட்டிற்கான சோதனை நாங்கள் படிச்சிருக்கிறோம். அமினோ அமிலங்கள் 2 இணையும் பொழுது அவற்றுக்கு இடையில் பெப்டைட் பிணைப்பு தோன்றுகிறது என்று சொல்கிறோம். அந்த பெப்டைட் பிணைப்புக்கான பரிசோதனையாகத்தான் இது கொள்ளப்படும். 10 ml புரத கரைசலுக்கு 10 ml KOH சேர்த்து கலக்குக. பின் 2 துளி செப்பு சல்பேட் கரைசல் சேர்த்து கலக்குக. ஊதா நிறம் மெதுவாக தோன்றும், அவசரப்படக்கூடாது, மெதுவாக தோன்ற தொடங்கும். இது பெப்டைட் பிணைப்புக்கான சோதனை. இந்த யூரியாவிலும் பெப்டைட் பிணைப்பு இருப்பதனால் யூரியாவும் இந்த சோதனைக்கு விடையளிக்கும். இன்னும் ஒரு பரிசோதனை. இது பாடத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு, ஆனால் பிராக்டிக்கலில் சேர்க்கப்படவில்லை. ஏனென்றால் இந்த மில்லனின் சோதனை பொருள் மெர்க்கூரிக் நைட்ரேட் கரைசல் ஆகும். இது சில வேளைகளில் இந்த பரிசோதனை செய்யப்படும் பொழுது உங்கள் கைகளில் இது சில வேளையில் ஊற்றப்பட்டு விடலாம், சிந்தப்படலாம். அந்த கையால் நீங்கள் சாப்பிட்டால் கையை கழுவாமல் நன்றாக சாப்பிட்டால் மெர்க்கூரிக் உங்கள் உடலில் உற்றென்று விடும். இது ஒரு முக்கியமான ஒரு மாசு. ஆகவே இது தியரியில் சொல்லப்பட்டிருக்கும், ஆனால் பொதுவாக செய்கிறது குறைவாக இருக்கும். இது ஒரு நிறமற்ற கரைசல், தண்ணீர் போன்று காணப்படும். 2 ml புரத கரைசலுக்கு 1 ml மில்லன் சோதனை பொருளை சேர்க்கவே
சேர்த்து கொதிக்க வைக்க சேர்க்கும் பொழுதே வெள்ளை வீழ்வடிவு தோன்றும். வெப்பமாக்கும் போது சிவப்பு நிறம் தோன்றும். சேர்த்து கொதிக்க வைக்க சேர்த்தால் வெள்ளை வீழ்வடிவு தோன்றும். வெப்பமாக்கும் பொழுதுதான் சிவப்பு நிறம் தோன்றும். எப்பொழுதும் பரிசோதனை செய்யும் பொழுது தாக்கிகளின் நிறத்தை அவதானிக்கணும். நிற மாற்றங்களை நீங்கள் அவதானிக்க வேண்டும். புரத கரைசலுக்கு பதிலாக புரத கரைசல் எடுப்பதற்கு நாங்கள் பொதுவாக முட்டை ஆல்புமினை பயன்படுத்தினாங்கள். நீங்கள் பால் பருப்பு போன்ற தானியங்களை நீங்கள் இவற்றுக்கு பயன்படுத்தி உங்களுடைய அறிவை நீங்கள் மேலும் கூட்டிக் கொள்ளலாம். மைக்ரோஸ்கோப் பாருங்கள். பாடவேளை 6 பாடவேளை தேர்ச்சி மட்டம் 2.2.1. இதில் தேர்ச்சி மட்டம் என்னென்றால் கலங்கள் கல ஒழுங்கமைப்பு ஆகியன பற்றிய அறிவின் விரிகைக்கு நுணுக்கு காட்டியின் பங்களிப்பு. இதில் இந்த குளியவியலின் முன்னேற்றத்திற்கு நுணுக்கு காட்டி தான் மிகவும் பெரிய உதவியாக உள்ளது. நுணுக்கு காட்டியின் கண்டுபிடிப்பு கலத்தின் ஆரம்ப கற்றலுக்கும் அறிந்து கொள்ளலுக்கும் முன்னேற்றத்தையும் கண்டுள்ளது. சிறிய ஒரு பொருளை பெருக்கி பார்ப்பதற்கு பயன்படும் உபகரணம் நுணுக்கு காட்டியாகும். இந்த நுணுக்கு காட்டி அடிப்படையிலே 2 நுணுக்கு காட்டி, ஒன்று ஒளி நுணுக்கு காட்டி, மற்றது இலத்திரன் நுணுக்கு காட்டியாகும். பார்வை ஒளியானது மாதிரினூடு ஊடும் பின்பு கண்ணாடி வில்லைனூடும் செலுத்தப்படுகின்றது. வில்லைகளில் ஒளியின் முறிவினால் மாதிரிகளின் பிம்பம் இதன் வழியாக உருப்பெருக்கப்பட்டு கண்ணுக்குள் பிம்பம் ஆக்கப்படுகின்றது. இந்த ஒளி நுணுக்கு காட்டியில் 2 வகை நுணுக்கு காட்டி இருக்கிற அடிப்படையில், ஒன்று எளிய நுணுக்கு காட்டி, மற்றது கூட்டு நுணுக்கு காட்டி. எளிய நுணுக்கு காட்டி என்பது ஒரு கைவில்லை, தனி குவிவு வில்லையை கொண்டது. இவற்றில் நாங்கள் வில்லைக்கும் கண்ணுக்கும் இடையில தூரத்தை மாறாமல் வைத்துக்கொண்டு பொருளை நாங்கள் அசைப்பதை பார்த்துருக்கிறோம். அதில் ஒரு கைப்பிடி இருக்கும், இவ்வளவுதான். அதை பற்றியே நாங்கள் சொல்லலாம். ரெண்டாவது, நாங்கள் கூட்டு நுணுக்கு காட்டியை பார்க்கும் பொழுது, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பார்க்கும் பொழுது, இங்கே பொருள் வில்லை, கண் வில்லை என்று சொல்லி 2 விதமான வில்லைகள் காணப்படும். இந்த வில்லை பொதுவாக பாடசாலைகள் ஆய்வுக்கூடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. பரிசோதனையிலும் மருத்துவ ஆய்வுக்கூடங்களிலும் நோய்களை கண்டறியவும் இவை பயன்படுகின்றது. இந்த நுணுக்கு காட்டிய கூட்டு நுணுக்கு காட்டியை பயன்படுத்தி அங்கிகளை முதலில் அவதானித்தவர் ஆண்டன் வான் லிவான்குக் என்பவர் ஆவர். ஒளி நுணுக்கு காட்டினூடு பார்த்தல் 2 விடயங்களில் தங்கியுள்ளது. ஒன்று பிரிவலு, மற்றது உருப்பெருக்கம். இவைதான் நுணுக்கு காட்டினுடைய முக்கிய பரமானங்கள் ஆகும். பிரிவலு, நுணுக்கு காட்டின் பிரிவலு தங்கியிருப்பது அதனுடைய பொருள் வில்லை. உருப்பெருக்கம் தங்கியிருப்பது பொருள் வில்லையிலும் கண் வில்லையிலும் ஆகும். இங்கே வில்லைகள் என்பது ஒரு கண்ணாடி வில்லைகள். உருப்பெருக்கம் என்பது பொருள் பிம்பத்துக்கும் பொருளின் உண்மையான பருமனுக்கும் உள்ள விகிதம். ஏறக்குறைய ஒளி நுணுக்கு காட்டி 1000 தடவை உயர் உருப்பெருக்கத்திறனை உடையது. பிரிவலு, ரிசால்விங் பவர் என்று சொல்கிறது பிரிவலு. 2 புள்ளிகளுக்கு இடையில் இடைத்தூரம் தனித்தனியான புள்ளிகளாக அவதானிக்கப்படுவதற்கு மிக குறைந்த இழிவு தூரம் தான் நாங்கள் அவற்றினுடைய பிரிவலு என்று சொல்கிறோம். இப்போ கண்ணினுடைய பிரிவலு பெருமானம் 100 மைக்ரோமீட்டர். இந்த 100 மைக்ரோமீட்டரிலும் குறைந்த பருமனுள்ள பொருளை
கண்ணால் அவதானிக்க முடியாது. ஒளிநுணுக்கு காட்டினுடைய பிரிவெளி பெருமானம் 0.2 மைக்ரோமீட்டர். அதிலும் குறைந்த பெருமானம் உள்ளவற்றை நாங்கள் எங்களுடைய ஒளிநுணுக்கு காட்டியினால் அவதானிக்க முடியாது. இதற்காக கூடிய உருப்பெருக்கும் வலுவுள்ள இலத்திரன் நுணுக்கு காட்டிக்கு நாங்கள் செல்ல வேண்டும். இப்பிரிவெளி பெருமானமானது பிம்பத்தின் தெளிவின் அளவீடு ஆகும். பிரிவெளிவின் எல்லை காரணமாக உருப்பெருக்கத்தை ஒளிநுணுக்கு காட்டியில் 1000க்கு மேல் நாங்கள் அதிகரிக்க முடியாது. பொருளிலிருந்து வரும் ஒளியானது, அதாவது வழுக்கில் உள்ள மாதிரி ஒளியானது முதலில் பொருள் வில்லையினோடு சென்று பின்பு பொருளை உருப்பெருக்கணும், பிம்பத்தை உருப்பெருக்கும், பொருளின் பிம்பத்தை உருப்பெருக்கும். பின்னர் மேலே உள்ள பிம்பம் 2வது வில்லை கண் வில்லையிலே பொருளாக தொழிற்பட்டு மேலும் உருப்பெருக்கப்படும். மொத்த உருப்பெருக்கமானது ஒவ்வொரு வில்லையினதும் உருப்பெருக்கத்தின் பெருக்கமாகும். உதாரணமாக மொத்த உருப்பெருக்கம் என்பது சமன் பொருள் வில்லையினது உருப்பெருக்கம் தர கண் வில்லையினது உருப்பெருக்கம். பொருள் வில்லையினது உருப்பெருக்கத்தை நாங்கள் 40 என்று எடுத்துக்கொண்டால், கண் வில்லையினது உருப்பெருக்கத்தை 15 என்று எடுத்துக்கொண்டால் மொத்த உருப்பெருக்கம் 40 தர 15 600 மடங்கு உருப்பெருக்கம் என அழைக்கப்படும். ஒளி நுணுக்கு காட்டியின் ஆகக்கூடிய உருப்பெருக்கத்திறன் நான் ஏற்கனவே சொல்லி போட்டோம் 1000 ஆகும். ஒரு குருதிப்பூச்சை நாங்கள் அவதானிப்பதற்கு பயன்படுத்தப்படுற உருப்பெருக்கம் 400. இலைகளில் உள்ள இலை வாய்களை அவதானிப்பதற்கு உரிய உருப்பெருக்கம் 100 போதுமானது. குறைந்த உருப்பெருக்கத்தில் கூடிய கலங்களை நாங்கள் அவதானிக்கலாம். ஒரு இலையத்தில் உள்ள குறைந்த உருப்பெருக்கத்தில் கூடிய கலங்களை அவதானிக்கலாம். தெளிவு குறைவாக இருக்கும். ஆனால் கூடிய உருப்பெருக்கத்தில் குறைந்த கலங்களைத்தான் நாங்கள் தெளிவாக அவதானிக்கலாம். முதலாவதாக நாங்கள் ஒளி நுணுக்கு காட்டியினுடைய பார்ப்பதற்கு முதல்ல இலத்திர நுணுக்கு காட்டியை பற்றி சிறிதளவு கற்றுக்கொண்டு நாங்கள் அங்கால போவோம். முதலாவது பாருங்கள், இலத்திர நுணுக்கு காட்டி பற்றி முதலாவது பாருங்கள். இது ஒளியின் அலை நீளத்தினால் நுணுக்கு காட்டின் பிரிவெளி பெருமானம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விஞ்ஞானிகள் ஒப்பீட்டளவில் குறுகிய அலைநீளமுள்ள கதிர் வீசல்களை பயன்படுத்துவது பற்றி சிந்தித்தார்கள். இதன் விளைவாக இலத்திர நுணுக்கு காட்டி விருத்தியாக்கப்பட்டது. இதில் இலத்திரன் கற்றைகள் மாதிரியினோடு அதன் மேற்பரப்புக்கு செலுத்தப்படும். இன்னும் தெளிவாக சென்றால் கிட்டத்தட்ட 50,000 வோல்டேஜில் இலத்திரன் கதிர்கள் கதோட்டு வாயிலிருந்து இந்த இலத்திரன் கதிர்கள் புறப்படுகின்றது. தற்சமயம் 1,00,000 மின்னழுத்த வித்தியாசத்தில் இலத்திரன் கற்றைகளை வெளியேற்றுகின்ற இலத்திர நுணுக்கு காட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உருப்பெருக்கத்திறன் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து இலத்திர நுணுக்கு காட்டி கொள்கையின்படி உருப்பெருக்கம் 1 தர 10 8ஆம் அடுக்கு மடங்கு வரை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் செய்முறையில் அதன் உருப்பெருக்கம் 5 தர 10 5 மடங்கு வரையே காணப்படுகிறது. ஒளி நுணுக்கு காட்டினோடு பார்க்க முடியாத பல உபகல கட்டமைப்புகள், பல புன்னங்கங்களை இலத்திர நுணுக்கு காட்டினோடு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இலத்திர நுணுக்கு காட்டியில் 2 வகைகள் உண்டு. ஒன்று டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், மற்றது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். முதலாவதாக நாங்கள் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பார்ப்போம். அதுக்கு தமிழ் ஊடுகடத்தும் நுணுக்கு காட்டி. இது கலத்தினுள் உள்ள கட்டமைப்புகளை கற்றுக்கொள்ள உதவுகிறது.
களத்தினுள் ஊடுருவி களத்திலே காணப்படுகின்ற ஒளிநுணுக்கு காட்டியினால் தெளிவாகவோ அல்லது பார்க்க முடியாத பொருட்களை பார்க்கிறதுக்கு உதவுகின்றது. இந்த நுணுக்கு காட்டியில் இலத்திரன் கற்றைகள் விசேடமாக தயாரிக்கப்பட்ட பதார்த்தங்களின் மெல்லிய சீவல்களினோடு செலுத்தப்படுகின்றது. அடுத்து ரெண்டாவதாக இருக்கிறது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், SEM என்று சொல்லுவோம், நுட்பமாக சோதிக்கும் நுணுக்கு காட்டி. இந்த உபகரணத்தில் மாதிரியின் மேற்பரப்பில் இருந்து நுண்ணிய இலத்திரன் கற்றைகள் தெறிக்க வைக்கப்படும். இங்கு மாதிரிகள் பல இலத்திரன்களை தெறிக்க பண்ணி ஏனையவற்றை அகத்துறிஞ்சுகின்றது. இந்த உபகரணத்தின் மூலம் மேற்பரப்பின் முப்பரிமாண தோற்றத்தை அல்லது அதனுடைய இயல்புகளை அவதானிக்க முடியும். நாங்கள் இலத்திரன் நுணுக்கு காட்டி உங்களுடைய கை நூலில் தரப்பட்டிருக்குது, அதை நீங்கள் பார்த்தா தெரியும். இலத்திரன் நுணுக்கு காட்டி, ஒளி நுணுக்கு காட்டி ரெண்டின் ஒப்பீடு பற்றி நீங்கள் அதில் ஒரு 5 தரவுகள் தரப்பட்டுள்ளது, 5 இயல்புகள் தரப்பட்டுள்ளது. பாருங்கள், முதலாவது ஒளிக்கதிரை நாங்கள் இந்த நோட் செஞ்ச தரவில்லை, நீங்கள் அதை கை நூலை பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தரவில்லை. ஒளிக்கதிரை குவிக்க வில்லைகள் பயன்படுத்தப்படும், கண்ணாடி வில்லைகள். இலத்திரன் நுணுக்கு காட்டியில் சக்தி வாய்ந்த மின்காந்தங்கள் இலத்திரன் கற்றைகளை குவிக்க பயன்படுகிறது. ஒளி நுணுக்கு காட்டியில் வெறும் கண்ணால் பிம்பத்தை நேரடியாக அவதானிக்கலாம். இங்கே இலத்திரன் கதிர்கள் நமது கண்ணின் விழித்திரையை தூண்ட மாட்டாது. எனவே அவற்றை நாங்கள் ஒரு திரையில் விழுத்தி தான் நாங்கள் நுண்வரியங்களாக பார்க்கக்கூடியதாக இருக்கும், மைக்ரோகிராஃப். மூன்றாவது உயிருள்ள அற்றவற்றையும் அவதானிக்கலாம் ஒளி நுணுக்கு காட்டினோடு. இலத்திரன் நுணுக்கு காட்டினோடு நாங்கள் இந்த மாதிரி பொருளை தயார் செய்யப்படும் பொழுது அவை இறந்து விடுகின்றன. உயிருள்ள அங்கில வைத்து நாங்கள் நுணுக்கு காட்டி இலத்திரன் நுணுக்கு காட்டினூடாக அவதானிக்க முடியாது. அற்றவற்றை மட்டும்தான் நாங்கள் இவற்றை அவதானிக்கலாம். நாலாவது பாருங்கள், பொருளின் உண்மையான பிம்பத்தை அவதானிக்கலாம். இது எப்பொழுதும் கருப்பு வெள்ளை பிம்பங்களையே விருத்தியாக்குகின்றது. மாதிரிக்கு சாயமிட சாயங்கள் பயன்படும். இங்கே நாங்கள் மாதிரி பொருளுக்கு பாரலோகங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. இவைதான் இந்த ரெண்டும் தான், இந்த 5 விடயங்களும் அடிப்படையான வேறுபாடுகள். மற்றது வேறு கணக்க சொல்லலாம். இலத்திரன் நுணுக்கு காட்டி இடத்துக்கிடம் ஒளி நுணுக்கு காட்டி இடத்துக்கிடம் கொண்டு செல்லப்படும். இலத்திரன் காட்டி அவ்வாறு கொண்டு செல்லப்பட முடியாது. கையாளுவது இலத்திரன் ஒளி நுணுக்கு காட்டி இலகுவானது. இலத்திரன் நுணுக்கு காட்டிக்கு தயார்படுத்தப்பட்ட பயிற்சி அளிக்கப்பட்ட டெக்னீஷியன் தேவை. இப்படி போன்றவற்றை நாங்கள் மேலும் அறிந்து கொள்ளலாம். இந்த ஒரு ஒளி நுணுக்கு காட்டியின் பகுதிகளும் தொழில்களும். இந்த ஒளி நுணுக்கு காட்டி நீங்கள் ஆய்வுக்கூடத்திலே 6ஆம் வகுப்பு தொடக்கம் ஓயல் வரையும் நுணுக்கு காட்டியை பயன்படுத்தி இருப்பீர்கள். அவற்றை நீங்கள் கையாண்டிருப்பீர்கள். உங்களுக்கு இந்த பாடவேளை 6 பாடவேளை தரப்பட்டிருக்கிறது. நுணுக்கு காட்டியை பற்றி சரியான விவரங்கள் இன்னும் பல மாணவர்களுக்கு தெரியாமல் உள்ளது. ஒரு நுணுக்கு காட்டியை கையாளும் பொழுது நுணுக்கு காட்டில் உள்ள பகுதிகளும் அவற்றினுடைய தொழில்களும் தெளிவாக சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அங்கே நாங்கள் உங்களுக்கு நுணுக்கு காட்டியின் படம் ஒன்று தந்திருக்கிறோம், பாருங்கள். முதலாவது ஒரு நுணுக்கு காட்டியில் அடி, பேஸ், அது பாருங்கள், ஒரு நல்ல ஒரு பாரமான ஒரு பொருளாக இருக்கும். நுணுக்கு காட்டி ஆடாமல் அசையாமல் உறுதியாக நிற்பதற்கு, நுணுக்கு காட்டி உறுதியான நிலையை பேணுறதுக்கு உதவுகிறது. 2வது பாருங்கள், புயம். இது நாங்கள் நுணுக்கு காட்டியை தூக்குவதற்கு கையால் பிடிக்கப்படுகின்ற பகுதி புயமாகும், எடுத்து செல்லவும். பாருங்கள், அதே வேளையில் அதன் முனை உடற்குழாயை, பார்வைக்குழாய் உடற்குழாயை தாங்க உதவுகிறது. உடற்குழாய், பாடி டியூப் என்று சொல்கிறது, அது பாருங்கள் கண் வில்லையையும் மூக்குத்துண்டையும் தாங்க உதவும். சுழற்றப்படக்கூடிய பொருள் வில்லை தாங்கி அதான் மூக்குத்துண்டைன்னு சொல்கிறோம். ரைட். அடுத்தது மேடை. மேடை பாருங்கள், அது வழுக்கியை தாங்க உதவும். ஸ்டேஜ்,
சொல்லுவோம். வழுக்கியை தாங்க உதவும். ரெண்டாவது, அடுத்த 5வது பாருங்கள், பருமட்டான அல்லது அண்ணளவான செப்பமாக்கி. குமிழ்கள் 2 ஸ்க்ரூ, ஒன்று நுண் செப்பமாக்கி மற்ற பருமட்டான செப்பமாக்கி. பருமட்டான செப்பமாக்கி பெருசாக இருக்கும், நுண் செப்பமாக்கி சிறுசாக இருக்கும். பருமட்டமான செப்பமாக்கி தாழ் நடுத்தர வலுவில் பொருள்வில்லியை குவிக்க உதவும். அடுத்த பாருங்க, நுண் செப்பமாக்கி இது உயர் வலுவில் பொருள்வில்லியை குவிக்க உதவும். நாங்கள் சுழற்றப்படக்கூடிய பொருள்வில்லை தாங்கி நோஸ் பீஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. நோஸ் பீஸ் மூக்குத்துண்டன்னு நாங்கள் சொல்லலாம். இது பாருங்கள், அதனுடைய அந்த வட்டமான பரப்பிலே 3 பொருள்வில்லைகள் காணப்படுறது. ஒன்று தாழ்வலு, நடுத்தர வலு, உயர்வலு. சில வேளைகளில் 4 வில்லைகளும் 4 பொருள்வில்லைகளும் காணப்படலாம். அந்த பொருள்வில்லைகளிலே அதன் குழாய் பகுதியிலே தர என உருப்பெருக்கம் போடப்பட்டிருக்கும். பொதுவாக தாழ்வலு சிறுசாக இருக்கும், நடுத்தர வலு அதிலும் பார்க்க சற்று நீளம் கூடியது, உயர்வலு இன்னும் சற்று நீளம் கூடியதாக இருக்கும். அதே வேளையில் இந்த மூக்குத்துண்டு சுழற்றுவதன் மூலம் பொருள்வில்லையை நாங்கள் இடமாற்றலாம். எங்கள் தேவைக்கேற்ப பொருள்வில்லையை நாங்கள் இடமாற்றவும் உதவுகிறது. கீழே பாருங்கள், ஆடி. ஆடியில் 2 வகையான ஆடி இருக்கிறது. ஒன்று குழிவாடி, மற்றது தளவாடி. குழிவாடி எப்பொழுதும் நாங்கள் ஒளி பற்றாக்குறை இருக்கும் பொழுது குழிவாடியை பயன்படுத்தி ஒளியை சேகரிக்க உதவும். தளவாடி நல்ல பிரகாசமான நாட்களிலே ஒளியை திசை மாற்றுவதற்கு, ஒளி பட்டு தெறிப்படை தளவாடியை நாங்கள் பயன்படுத்துவோம். அது எல்லா திசைகளிலும் சுழலக்கூடிய இயல்பை கொண்டிருக்கிறது. அடுத்தது, இந்த ஆடிக்கு மேலாக சற்று பாருங்கள், கதிராளி, ஐரிஸ். இது ஒளிச்செறிவை கட்டுப்படுத்த உதவுகிறது. ஆகலும் ஒளி பிரகாசமாக இருந்தால் பொருள் தெரியாது. அப்போ ஒளிச்செறிவை நாங்கள் குறைக்க வேண்டும். அடுத்தது, பொருள்வில்லை பொருளை உருப்பெருக்கி பிம்பத்தை தோற்றுவிக்கும். முதலாவது வில்லை. கண்வில்லை பொருள்வில்லையின் பிம்பத்தை மேலும் உருப்பெருக்க உதவுகின்றது. இதை விட நாங்கள் பாருங்கள், இந்த மேடை என்ற பகுதியிலே நடுவில் ஒரு துவாரம் இருக்கிறது. அந்த துவாரத்துக்கு மத்தியில் தான் நாங்கள் இந்த வழுக்கில் உள்ள பொருள் வரக்கூடியதாக வைக்க வேண்டும். அந்த துவாரத்துக்கு 2 பக்கமும் கவ்வி கிளிப் காணப்படுகிறது. இது நாங்கள் உயர் வலுவிலே பொருளை தேர்ந்தெடுத்த பின்னர் அது சிறிதளவு அசைந்தாலும் அந்த பிம்பம் மறைந்துவிடும். அதற்காக அசையாமல் இருப்பதற்காக நாங்கள் கவ்வியை பயன்படுத்தி வழுக்கியை நிலைப்படுத்துகின்றோம். அதுக்கு இந்த கவ்விகள் உதவுகின்றன. இப்போ நுணுக்கு காட்டியை பற்றிய தகவல்கள், பகுதிகள், அவற்றின் தொழில்கள் உங்களுக்கு தெளிவாக தரப்பட்டிருக்கின்றது. இந்த ஒளி நுணுக்கு காட்டியில் ஒளி செல்லும் பாதையை பாருங்கள். சில இப்பொழுது வருகின்ற நுணுக்கு காட்டிகளில் சூரிய ஒளியை பயன்படுத்த தேவையில்லை. சூரிய ஒளி என்று சொன்னால் இரவு நேரத்தில் நாங்கள் பயன்படுத்த முடியாது. இதுக்காக இப்பொழுது மின்குமிழை பொருத்துகிறார்கள். மின்குமிழ். அப்போ நாங்கள் அவற்றை ஒளி முதல் என்று சொல்லுவோம். ஒளி முதல் அல்லது மின்குமிழ். அது ஆடியிலே பட்டு ஆடியை கழட்டி விடுவார்கள். மின்குமிழை பொருத்தலாம். அப்போ ஆடி, ஒளி முதல், ஆடி. இந்த சில வேளைகளில் சில நுணுக்கு காட்டிகளில் இந்த மேடைக்கும் இந்த ஆடிக்கும் இடையில் இன்னொரு வில்லை காணப்படுகிறது. ஒடுக்கி வில்லு என்று சொல்லுவோம், கொண்டென்சர் லென்ஸ் என்று. அது மிகவும் தடித்த வில்லை. அது ஒடுக்கியினுடைய பெயருக்கு ஏற்ப வில்லையை கதிரை குவிக்க பயன்படுற ஒடுக்குதல். ஒடுக்கி வில்லை, கதிராளி, மேடை, வழுக்கி, பொருள்வில்லை, அடுத்தது உடற்குழாய், கண்வில்லை, அடுத்தது கண்ணை சென்றடையும். உதாரணமாக உங்களுக்கு
பிராக்டிக்கல். இந்த முறையும் பொது பரீட்சையிலே ஒரு எளிய நுணுக்கு காட்டிய ஊடாக பார்க்கறதுக்கான இது தரப்பட்டிருக்கிறது. பிராக்டிக்கல் முக்கியமானது. பாருங்கள், வெங்காயக்கலத்தை அவதானித்தல் உங்களுக்கு செய்முறையில் தரப்பட்டிருக்கு. வெங்காயக்கலத்தை அவதானித்தல் முதலாவது 2 பிரதான படிமுறையை கொண்டிருக்கும். ஒன்று நாங்கள் வழுக்கி தயாரித்தல், 2வது வழுக்கியை நாங்கள் அவதானித்தல். வழுக்கி தயாரிக்கிறது வெங்காய குமிழின் உரியலை ஒரு நீருள்ள கடிகார கண்ணாடியினுள் இடுக. மெல்லமாக உரித்து ஒரு ஆசிரியர் உதவியோடு கேட்டால் அடுத்தருவார் இடுக. உரியலை மத்தியில் நீர்த்துளியுடைய வழுக்கிக்கு இடமாற்றுக. எவ்வாறு இடமாற்றன்னு தேவையில்லை, ஒரு சின்ன வர்ண தூரிய போதும். அவற்றின் மூலம் நீர்த்துளியுடைய முக்கியம், அது உலர்ந்து போகக்கூடாது. மூடித்துண்டினால் வழிக்குமிழ் இல்லாதவாறு மூடுக. அதை பற்றி நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். எவ்வாறு மூடித்துண்டினால் வழிக்குமிழ் இல்லாதவாறு மூடுதல். பின்னர் அதன் பிறகு நாங்கள் நுணுக்கு காட்டியில் அவற்றை அவதானித்தல். பாருங்கள், மேடமி பாருங்கள். முதலாவது வழுக்கியை நாங்கள் மூடித்துண்டு மேலிருக்கத்தக்கதாக வழுக்கி மேடையில் வைக்க வேண்டும். அதற்கு முன்னர் நாங்கள் பாருங்கள் தாழ்வலு பொருள் வில்லையை தானத்துக்கு கொண்டு வர வேணும். உடற்குழாயும் கண் வில்லையும் தாழ் பொருள் வில்லையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்ததன் பின்னர் கண் வில்லையினோடு பார்த்த வண்ணம் பொருளுக்கு உச்ச ஒளியை வழங்கும் வகையில் ஆடி அல்லது ஒளி முதலை நாங்கள் செப்பன் செய்தல் வேண்டும். செப்பன் செய்தன் பின்னர் தாழ்வலு பொருள் வில்லையை தானத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதாவது பொருள் வில்லையை குவி நிலைக்கு கொண்டு வர வேண்டும். பொருளை இங்கே அசைக்க முடியாது. நாங்கள் பருமட்டான செப்பமாக்கியை நன்றாக பதித்து வைத்து பொருள் வில்லையை நன்றாக பதித்து வைத்து பருமட்டமான செப்பமாக்கி மூலம் அந்த பொருள் வில்லையை மெதுவாக மேலே உயர்த்த வேண்டும். கீழ் நோக்கி பதித்தல் என்று சொன்னால் அது ஒரு பிழையான ராங் மெத்தட் ஆகும். சரி, பின்னர் வழுக்கியை அசைப்பதன் மூலம் பொருளை கற்பதற்கேற்ற தானத்துக்கு கொண்டு வருதல். எங்களுக்கு தேவையான பகுதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாங்கள் வழுக்கியை அசைக்க வேண்டும். இயன்றவரை தெளிவான பிம்பத்தை பார்ப்பதற்காக அன்னளவான செப்பமாக்கிய பயன்படுத்தல், அதாவது உருப்பெருக்க வேண்டும். அதன் பின்னர் நடுத்தர வலு மூக்குத்துண்டை வலதுபுறமாக திருப்பி நடுத்தர வலு பொருள் வில்லை தானத்துக்கு கொண்டு வருக. இயன்றவரை தெளிவான பிம்பத்தை பார்ப்பதற்காக இதற்கும் அன்னளவான செப்பமாக்கிய பயன்படுத்துக. இதிலும் உங்களுக்கு போதிய அளவு உருப்பெருக்கம் தெரியாவிட்டால் உயர்வலுவுக்கு நாங்கள் செல்ல வேண்டும். அப்போ உயர்வலுவில் மூக்குத்துண்டை வலதுபுறம் திருப்பி உயர்வலு பொருள் வில்லையை அதன் தானத்துக்கு கொண்டு வருக. இயன்றவரை தெளிவான பிம்பத்தை பார்ப்பதற்காக நுண் செப்பமாக்கி திரியை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதன் பிறகு பயன்படுத்த வேண்டும். இதன் பொழுது மிக நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த பொருள் வில்லைக்கும் வழுக்கிக்கும் இடையில் மிக குறைந்த இடைவெளி தூரம் காணப்படும். மாறி நாங்கள் பருமட்டான சிப்பமாக்கியை பயன்படுத்தினால் வழுக்கி உடைந்து போகும். சில வேளையில் நுணுக்கு காட்டியின் பொருள் வில்லையும் உடைந்து விடலாம். எங்களுடைய உயிரியல் ஆய்வு கூடத்தில் மிக முக்கியமான உபகரணம், விலகூடிய உபகரணம் நுணுக்கு காட்டியாகும். எனவே மாணவர்கள் இவற்றை கவனமாக கையாள வேண்டும்.